ஸோ, அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஃபோன் பண்ணி அடுத்த நாள் காலையில மிரட்டுறான், "உங்க ஆள நான் தான் வச்சிருக்கேன்." வில்லன் பேரு மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் அவரு இல்ல. இந்த படத்துல மன்சூர் அலிகான்னு ஒரு கேரக்டர் பேர். ஸோ, வந்து மிரட்டுறாரு, "நீங்க உங்களுக்கு ஒரு நண்பன் வேணும்னா வாங்க." கோவால ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. இவங்களும் போறாங்க. இவங்கள வந்து அவங்களோட ஆளுங்க பிக்கப் பண்ண வராங்க. பிக்கப் பண்ணி இத கூட்டிட்டு வந்துட்டுருக்கும்போது, இவங்க வந்து சாதாரண ஆளுங்க இல்ல. இவங்க வந்து சாதாரண ஆளுங்க இல்ல. பயங்கரமான ஜகஜால கில்லாடிங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க. அதனால அங்க சின்ன ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ, அந்த கார் சேசிங் நடக்குது. சேசிங் பண்ணிட்டு இருக்கும்போது, கா கார்த்தி வந்து டக்குனு ரூபஸ் வந்துன்னு ஒரு கேரக்டர். அவரு வந்து ராயல் என்ஃபீல்டு கடை வச்சிருக்காரு. அவரும் வராரு. ஸோ, கரெக்ட்டா அந்த காரு இது பண்ணும்போது ரூபஸ் வந்து டப்புனு வில்லனோட அடியால தள்ளும்போது, அவரு பிரேக் பிடிச்சு டக்குனு முன்னாடி ஜம்ப் ஆயிடுறாரு. ஸோ, ரூபஸ் வந்து கார்த்தி வந்து கார ஓட்ட சொல்லி ரூ இது கார்த்தி வந்து கன்ன புடிச்சு எல்லாத்தையும் சுடுறாரு திரும்பி பார்த்து. ஸோ, கார் வேகமா போகுது. சேசிங் ஆகி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவங்க கார் கரெக்ட்டா நிறுத்தவுடனே எல்லாம் ஒரு ஃபைட் முடிஞ்சவுடனே வில்லனுக்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. நாங்க பயப்படுறவங்க இல்ல. வெறித்தனமானவங்க வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படின்னு கொஞ்சம் மாஸ் டயலாக்லாம் பேசுறாங்க. ஸோ, பேசி முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே போறாங்க. ஸோ, அங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ, அங்க வந்து நம்ம ருத்ரேஷ் அஜய் வந்து மெயின் ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஒரு அ அ அது நான் கடைசியில சொல்றேன். ஸோ, அவர் வந்து ஒரு டயலாக்லாம் சொல்றாரு. "சிவகார்த்தி செஞ்சு விட்டுருவோம். நாங்கலாம் வேற மாரி ஆளுங்க. என்ன சாதாரணமான ஆளுங்கன்னு நெனச்சீங்களா? ருத்ரேஷ் அஜய்" அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் டயலாக்லாம் விடுறாரு. ஸோ, சொல்லும்போது வந்து கரெக்ட்டா அங்கேயும் ஒரு ஃபைட் நடக்கிறப்ப முடிச்சுட்டாங்க. கரெக்ட்டா வில்லன் வந்து இது என்னை வந்து மிரட்டுறாரு. இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்லிட்டு என்னைய கால்ல சுடுறாரு. அப்பதான் இவங்க சைலண்ட் ஆனாங்க. அப்புறம் வந்து அவங்களால இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக அவங்க அந்த மன்சூர் அலிகானுக்கும் டெல்லியில இருக்கிற காதர் பாஷாக்கும் அப்படிங்கிற ஒரு மன்சூர் அலிகான் வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு மாஃபியா கேங். அதனால காதர் அலியும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ, சில பகையினால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு கேங் வாரா மாறிடக்கூடாது. அதனால சில பேர்த்த வச்சு இந்த இதை செஞ்சு முடிக்கணும். அதுக்குன்னு ஏன் இவங்கள மட்டுமே சூஸ் பண்ணாங்கங்கிறத அவங்களுக்கு கடைசியில் ருத்ரேஷ் சஜின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெயின் கேரக்டர். ஸோ, இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி இந்த மாதிரி சொல்லி கோவாக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஆளுங்களோட. கோவாலேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. டெல்லிக்கு போன உடனே அங்கே வந்து அவர் வந்து ஒரு மாஃபியா கேங் வந்து ஏதோ ஒரு பாரில் இது இதை அட்டன் பண்ண வரும்போது அங்கே ஒரு பயங்கர சூட்டம் நடக்குது. ஸோ, அது பார்த்தா நம்ம ஆளுங்க அங்கே போய் அவங்கள கொல்ல சொல்கிறாங்க. ஸோ, அங்கே கரெக்டாக நம்ம நிஷாந்த்னு ஒருத்தவர், அதான் சொன்னேன் இல்லையா, அவர் தான் கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி. ஸோ, அங்கே இருக்கார். ஸோ, அங்கே வந்து அவர்கிட்ட ஒரு பிஸ்டலை கொடுத்து அவரை சுட சொல்லி இருக்காங்க. ஸோ, அவர் சுட வரதை பார்த்துட்டு போலீஸ் வந்து அவங்களோட போலீஸ் பாதுகாப்பு அதிகமாச்சு.